ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் மை கிரிக்கெட் சேனல். எனக்கு ஏற்கனவே இன்னொரு சேனல் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். அந்த சேனல் நேம் லியான் விகாஷ். இது முடிச்சதுக்கு அப்புறம், இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு என்ன தெரியும் அந்த சேனல் மூலயமா. இது என்னுடைய கிரிக்கெட் சேனல். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டைம்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க முன்னாடிலாம், அந்த 2010க்கு மேலே. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிளேயரை கம்ப்ளீட்டாக விளையாட விடலை. எல்லாருக்கும் தெரியும் எதனாலன்னு. இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, 10 ஐபிஎல் டீம் இருக்கு, கரெக்டா 10 ஐபிஎல் டீம் இருக்கு, 10 பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருக்காங்க, கரண்ட் பாகிஸ்தான் பிளேயர்ஸ். இதுல ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு டீமுக்கு நம்ம வைக்க போறோம். இதை எப்படி வைக்க போறோம்னா, இப்போ ஒரு டீமுக்கு பேட்டிங் சரியில்லை, ஒரு டீமுக்கு பவுலிங் சரியில்லை, ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்க போறோம். வீடியோ பார்த்து ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்ல இது கரெக்ட், இல்ல சிஎஸ்கேல இந்த பிளேயர் இருந்திருக்கலாம், ஆர்சிபில இந்த பிளேயர் இருந்திருக்கலாம், ஆர்ஆர்ல இந்த பிளேயர் இருந்திருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதை நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டீம் என்னன்னா ஆர்சிபி. ஆர்சிபில யார் வர போறா அப்படின்னா முகமது ஆமீர். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு பெர்ஃபெக்டான பிளேயர் முகமது ஆமீர் தான். விராட் கோலியும் முகமது ஆமீரும் ஒரே டீம்ல இருந்தனா பயங்கரமா இருக்கும். ஏன்னா அக்ரஷன், கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி கேரக்டர். அது இல்லாமல் முகமது அமீர் ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டடான பிளேயர், எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஸ்கேரியான பவுலர், பயங்கரமா பவுலிங் போடுவான். ஸோ ஆர்சிபியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பவுலிங் தான். என்னதான் பேட்டிங் பயங்கரமா இருந்தாலும் பவுலிங் குப்பை தான் எப்பவுமே. சஹல் தான் ஒரு காலத்துல காப்பாத்திட்டு இருந்தான். சஹல் போனதுக்கு அப்புறம் பவுலிங் குப்பை மாதிரி ஆயிடுச்சு. ஆப்போனன்ட் டீம் அதாவது ஆர்சிபி ஒரு 250 ரன் அடிச்சா கூட ஆப்போனன்ட் சேஸ் பண்ணி வந்துருவானுங்க. ஸோ அதனால இந்த பவுலிங்ல முகமது ஆமீரை விட்டா இவனே பார்த்துக்கிடுவான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பேட்டிங்ல கோலி இருக்கான், ஃபேஃப் இருக்கான், மேக்ஸ்வெல், ஜாக்ஸ், பட்டிதார் எல்லாருமே இருக்காங்க. இவங்க அடிச்சிட்டா பவுலிங்ல கொஞ்சம் வச்சு போட்டுடலாம். மீதி இருக்கிறவங்க வச்சு முகமது ஆமீர் சப்போர்ட் கொடுத்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கப் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு முகமது ஆமீர் ஒரு பயங்கரமான ஒரு பிக்கா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர். கேகேஆர்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஹின் ஷா அஃப்ரிடி. கேகேஆர் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. பவுலிங்ல இருந்து பவுலர் கூட அடிக்கிறானுங்க. பவுலிங்ல இருந்துட்டு பேட்டிங் வர எல்லாருமே அடிக்கிறானுங்க. ஸோ அப்படிதான் டீம் இருக்கு. ஸ்பின்னர்ஸும் சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி, எல்லாருமே இருக்காங்க. ஏன் ஷாஹின் ஷா அஃப்ரிடி இந்த டீமுக்கு எடுத்திருக்குன்னா, ஃபாஸ்ட் பவுலிங்ல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்டார்க்கு சுத்தமா கிளிக்கே ஆக மாட்டேங்கிறானுங்க கொல்கட்டாக்கு. மீதி பேட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமா ஆடுறானுங்க. சால்ட், நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ராணா, மணிஷ் பாண்டே கூட விட்டா எல்லாரும் விளையாடுற மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி டீம். ரசில், ரிங்கு சிங் எல்லாருமே அடிக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, நரேன் இவங்கெல்லாம் நல்லா போடுறாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கிளிக் ஆகல. ஷாஹின் ஷா அஃப்ரிடி மட்டும் உள்ள போய் செட் ஆயிட்டான்னா தானோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன் மாதிரி ஆயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி டீம் ஸ்ட்ராங் ஆயிரும், அசைக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ ஷாஹின் ஷா அஃப்ரிடி, கேகேஆர். நெக்ஸ்ட் டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். யார் இதுக்குள்ள போறான்னா பாபர் ஆசாம். எதுக்கு பாபர் ஆசாம பஞ்சாப்ல நான் எடுத்திருக்கேன்னா, ஏன்னா பஞ்சாப்ல ஒரு பெரிய பிரச்சனைனா பவுலிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் நல்லா இருக்கு. அஷிதோஷ் இவனுங்க எல்லாம் இருக்கானுங்க, அஷிதோஷ், ஷஷாங்க் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டெடியா கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாம் அவுட் ஆயிடுறாங்க. ஓப்பனிங் ஆடுறாங்க, லைட்டா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா கூட டக்குன்னு எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க. ஸோ பாபர் ஆசாமோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, டீம் எப்போ இதாவதோ ஒரு ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இதுதான் பஞ்சாபோட பெரிய பிரச்சனையே. டீமுக்கு ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கு தெரிஞ்சு பாபர் ஆசாம் ஒரு கரெக்டான ஒரு பிளேயரா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்ட் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான பிளேயர். பாபர் ஆசாம் நின்றுட்டா போதும், விராட் கோலி மாதிரி ஒரு சைட்ல நின்றுட்டா போதும், மீதி எல்லாருமே சுத்தி இருக்கவங்க பார்த்துக்கிடுவாங்க. பாபர் ஆசாம் ஒரு நல்ல பிக்கா இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல யாரு போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாதாப் கான். பேரே மறந்துட்டு, ஷாதாப் கானை ஏன் நான் அந்த டீமுக்கு போட்டிருக்கேன்னா, ராஜஸ்தான் ராயல் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி. 3 ஸ்பின்னர் கிட்ட வச்சிருக்காங்க. கேஷவ் மகாராஜ், அஸ்வின், சஹல் எல்லாருமே வச்சிருக்காங்க. பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா, போல்ட் எல்லாருமே இருக்காங்க. பேட்டிங் பராக், சாம்சன், ஜெய்ஸ்வால், பட்லர், த்ருவ் ஜுரேல், ஹிட்மயர், பவல் எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாத மாதிரி இருக்கு. அஸ்வின் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான்.
இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது. ஷதாப் கான் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ ஷதாப் கான் அந்த டீமுக்கு போயிட்டுனா டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஷதாப் கான் வந்து ராஜஸ்தான் ராயலுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரா இருப்பான். ஸோ அடுத்த டீம் போலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே. சிஎஸ்கேல யாரு வர போறா, சென்னை சூப்பர் கிங்ல யாரு வர போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் முகமது ரிஸ்வான். இவர் தான் வர போறாரு. ஏன் இவரை கொண்டு நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்சு டோனி ரிட்டையர் ஆயிடுவாரு. கரெக்டா, டோனி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்டான விக்கெட் கீப்பர் பிளேயர் தேவை. சென்னையில யாருமே இதுவரை கண்ணிலே மாட்டல விக்கெட் கீப்பர் பிளேயர். ஒருவேளை ஒரு பிளேயர் தேவைன்னா எனக்கு தெரிஞ்சு முகமது ரிஸ்வான் தான் கரெக்டான பிளேயர். பேட்டிங்கும் நல்லா ஆடுற ஆளு. ஏன்னா சிஎஸ்கேல வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து குப்பை மாதிரி இருக்கு. யாரை இறக்கி விட்டாலும் ஒரு விக்கெட் பவர் பிளேல போயிருது. ரஹானே சுத்தமா ரொம்ப மோசமா விளாடுறான். எனக்கு தெரிஞ்சு ரஹானே வந்து அடுத்த வருஷம் எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டீமும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் பயங்கரமா விளாண்டா, இந்த வருஷம் வந்து ஒரு ஒழுங்கா விளாடுற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு முகமது ரிஸ்வான் வந்து ஓப்பனிங் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஜெய்குவாரும் ரிஸ்வானும் ஓப்பனிங் வந்தா பயங்கரமா இருக்கும். எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரிஸ்வான் எப்படி T20 மேட்ச்லாம் செமையா ஆடுவார் அப்படின்னு. ஸோ ரிஸ்வானை போட்டால் போதும். அது மட்டும் இல்லை, ஒரு கீப்பிங்க்கு ஒரு பக்காவான ஆள், நல்ல கீப்பரும். பெரிய பிரச்சனை என்னன்னா, தோனி மாதிரி ஒரு காமான ஒரு கீப்பர் கிடையாது. எல்லாத்துக்கும் அப்பீல் பண்ணுவாரு. அதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரு வாளுங்க அங்க போனா கூட அப்படின்னு கத்திடுவான். அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லை, லைட்டா ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு டாக்டர். கொஞ்சம் லைட்டா ஒரு எறும்பு கடிச்சா கூட அப்படி படுத்து உருண்டு இப்படி போயிடுவாரு. ஏன் முகமது ரிஸ்வான் சிஎஸ்கேன்னா, ஏன்னா ரொம்ப ரெஸ்பெக்டபுளான பிளேயர். ஏன்னா டோனி வந்து அப்படி இருந்ததுனால பாகிஸ்தான்ல வந்து எல்லா பிளேயரும் எடுத்தேன்னா ரிஸ்வான் தான் ரொம்ப வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் பிளேயர் மாதிரி இருப்பாரு. ஸோ ரிஸ்வான் வந்து கரெக்டா இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஸோ ரிஸ்வான் டு சிஎஸ்கே. நெக்ஸ்ட் யாருன்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ்ல யாருன்னா நசீம் ஷா. எதுக்கு நசீம் ஷாவை மும்பையில் வச்சிருக்கேன்னா, மும்பை வந்து கிட்டத்தட்ட பேட்டிங் வந்து பயங்கரமான பேட்டிங் தான் ஆதி காலத்துல இருந்து. இப்போ இந்த சீசன் வந்து கொஞ்சம் மோசமா விளாடுறானுங்க. பவுலிங் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பும்ரா பயங்கரமா போடுறான், மற்ற யாருமே ஒழுங்கா போட்ட மாதிரி தெரியல. குட்ஸியா வந்து போடுறான், ரன்னு நிறைய கொடுக்குறான். மீதி இருக்கிற யங்கர் பவுலர் வந்து அவ்வளவு போடுற மாதிரி இல்லை. ஸோ நசீம் ஷா வந்து ரொம்ப மோட்டிவேட்டடான பவுலர், டேலண்டான பவுலர். அவன் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, விக்கெட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பவுலிங்கே போடுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நசீம் ஷா வந்து ஒரு பக்காவான பிக்கா இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு. மும்பை இந்தியன்ஸ் மட்டும் நசீம் ஷா உள்ள எடுத்துட்டாங்கன்னா பயங்கரமான பவுலரா நசீம் ஷா ஆயிடுவான். மும்பைக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நினைச்சு பாருங்க, பும்ரா நசீம் ஷாவும் ஒரு மாறி போட்டா எப்படி இருக்கும், பா பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். ஸோ நசீம் ஷா டு மும்பை இந்தியன்ஸ். நெக்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ்ல யாரு போறா அப்படின்னா ஃபக்கர் ஜமான். ஃபக்கர் ஜமான் ஏன் நான் குஜராத் டைட்டன்ஸ் வச்சிருக்கேன்னா, குஜராத்ல வந்து பவுலிங் பிரச்சனை இல்லை. இந்த இயர் வந்து ஷமி இல்லை, நெக்ஸ்ட் இயர் வந்துருவாங்க. மோஹித் சர்மா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சீசனா இருக்கு, ஆனால் நல்ல பவுலர் தான் எனக்கு தெரிஞ்சு. மோஹித் சர்மா நல்ல பவுலர். ஸ்பின் வந்து ரஷீத் கான், நூர் அகமது அவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா போட்டுருவாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த பேட்டிங் கொஞ்சம் இடிக்குது அவங்களுக்கு. இந்த பாண்டியா போனதுக்கு அப்புறம் பேட்டிங் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு அக்ரஷன் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா விருதுமன் சஹா வந்து ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாங்க. அதனால விருதுமன் சஹாக்கு பதிலா, இல்ல விருதுமன் சஹா லேட்டா கூட இருக்கலாம், ஃபக்கர் ஜமானை ஓப்பனிங் இறக்கி விட்டா எனக்கு தெரியும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஃபக்கர் ஜமான் எப்படி விளையாடுவான்னு நமக்கு தெரியும். சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியாவை போட்டு புரட்டி எடுத்தான், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எவனுக்குமே மறக்க முடியாது. ஸோ ஃபக்கர் ஜமான் மட்டும் ஓப்பனிங் வந்தா பவர் பிளேல எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 40 ரன் அசால்ட்டா அடிப்பான். ஸோ ஃபக்கர் ஜமான் வந்து குஜராத்துக்கு ஒரு பயங்கரமான பிக்கா இருக்கு. ஏன்னா குஜராத் ஒரு சாம்பியன் டீம். ஒரு டெக்கான் சார்ஜர்ஸ் ஒரு டைம்ல எப்படி இருந்தா அந்த மாதிரி டீம். அந்த டீமை இப்படி பாக்குறதுக்கு நமக்கு தான் ஒரு மாதிரி. ஸோ ஃபக்கர் ஜமான் டு குஜராத் டைட்டன்ஸ். நெக்ஸ்ட் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜியில் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப். இவர் தான் ஆங்கிரி மேன். மிஸ்டர் ஹாரிஸ் ராஃப் வந்து எல்எஸ்ஜியில் தூக்கி போட்டாச்சு. ஏன்னா அந்த டீமும் அப்படி தான் இருக்கு. பேட்டிங் வந்து அந்த டீமில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. குவிண்டன் டிகா, KL ராகுல், பதோனி, ஸ்டாய்னஸ், நிக்கோலஸ் புரன். பேட்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை, எல்லாம் பயங்கரமாக இருக்கு. பவுலிங் தான் ரொம்ப மோசமாக இருக்கு. பிஷ்னாய் ஒன்றும் பெரிய பவுலர்லாம் கிடையாது சரியா. என்னை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு ஓவர் ரேட்டட் பவுலர்னா பிஷ்னாய். நல்ல பவுலர் தான், ஆனால் ரன்னு பயங்கரமாக கொடுக்குறான். ஹாரிஸ் ராஃபும் ஒரு ஓவர் ரேட்டட் பவுலர் தான், ரன்னு பயங்கரமாக கொடுப்பான். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்கிற அளவு வேற அந்த டீமில் வேற யாருமே இல்லை. மேட் ஹென்ரி ஒரு நல்ல பவுலர். மேட் ஹென்ரி உள்ளே இறக்கிட்டு இவன் பேர் என்ன ஹாரிஸ் ராஃபையும் உள்ளே இறக்கி விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஹாரிஸ் ராஃபோட பெரிய பிரச்சனைனா, ஹாரிஸ் ராஃப் மூடை பொறுத்து தான் மேட்சே போகும். அவர் நல்ல மூட்ல இருந்தாருன்னா பயங்கரமா போடுவாரு, இல்லாட்டா ஒஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு, ரன் அதிகமாக கொடுத்து அள்ளி தந்துட்டு போயிடுவாரு. இதுதான் ஹாரிஸ் ராஃப் பிரச்சனை. ஆனால் ஹாரிஸ் ராஃப் பேஸ் வந்து பயங்கரமா இருக்கும், நிறைய பேர் ஃபேஸ் பண்ண பயப்படுவாங்க. அதனாலேயே எல்எஸ்ஜியில் ஹாரிஸ் ராஃபுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா செமையா இருக்கும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் டீம் கைஸ், நெக்ஸ்ட் டீம் எஸ்ஆர்ஹெச், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பேர் மறந்துட்டேன் எனக்கு, முகமது நவாஸ். ஏன் முகமது நவாஸ் நான் சன்ரைசர்ஸில் போட்டிருக்கேன்னா, சன்ரைசர்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஸ்பின் பவுலிங் தான் பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேட்டிங்கும் நல்லா ஆடுவார். முகமது நவாஸ் வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடுவான். ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா பவுலிங் பிரச்சனையே இல்லை. பேட் கமிங்ஸ், நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் எல்லாருமே இருக்காங்க. ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்த மாதிரி இல்லை. பேட்டிங்கும் சொல்லவே வேண்டாம், டிராவிஸ் ஹெட், கிளாசன், மார்க்ரம், அபிஷேக் சர்மா எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ஸ்பின் ஆல்ரவுண்டர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு முகமது நவாஸை போட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ முகமது நவாஸ் டு எஸ்ஆர்ஹெச். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனலாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா இஃப்திகார் அகமத் தான். எதுக்கு இஃப்திகார் அகமத் இங்கே கொண்டு வந்தேன்னா, அவர் எப்போ தான் சூடாகவே இருப்பார், அதனால அவர் கொஞ்சம் டெல்லியில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு தான். ஏன் இஃப்திகார் அகமதை கொண்டு டெல்லியில் உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னா, டெல்லிக்கு ஒரு பெரிய பீடை என்னன்னா, என்ன பிளேயர் வாங்கி போட்டாலும் தோத்துடுறானுங்க. மிச்சல் மார்ஷ், டேவிட் வார்னர் இருக்கிறதுல பெரிய பெரிய பிளேயர்லாம் அந்த டீம்ல தான் இருக்காங்க, இருந்தாலும் தோக்குறாங்க. அவங்க டீம்ல எது ஒன்றும் சரியில்லை. பவுலிங் பார்த்தாலும் பயங்கரமான பவுலர்லாம் அவங்க டீம்ல தான் இருக்காங்க. நோக்கியா, முகேஷ், குல்தீப் யாதவ், பயங்கரமான ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், இவன் ஸ்டப்ஸு, மெக்கர்க்கு, ஹோப், பண்டி எல்லாருமே இருந்து தோக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வயசான ஒரு ஆள் வேணும் அப்படின்னா இவரை தூக்கி உள்ள போட்டுருங்க. இவர் ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன். எல்லாருக்கும் தெரியும் இஃப்திகார் அகமத் வந்து எப்படி போடுவார் அப்படின்னு. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி தான் போடுவாங்க. பாகிஸ்தான் பிளேயர் இருந்து அக்ரெஷனுக்கு பேர் போனவங்க. அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் வேணும் நமக்கு, அக்ரெஷன் தான் வேணும். ஸோ இஃப்திகார் வந்து பயங்கரமா ஒரு பர்ஃபெக்டாக இருப்பான். அதுவும் இல்லாமல் பவுலிங்கும் சில சமயம் போட்டு விக்கெட் எடுத்துருவார். திடீர்னு எதுமா போடுவார், விக்கெட் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இஃப்திகார் அகமத் வந்து ஒரு சரியான பிக்காக இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த 10 டீம்ஸில் உள்ள 10 பிளேயர்ஸ் இதுதான் வச்சிருக்கேன். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக போடுங்க. உங்கள் டீமுக்கு வந்து எந்த பிளேயராக இருக்கணும், கரண்ட் டீமை மட்டும் போடுங்க. கரண்ட்டில் இருக்கிற பாகிஸ்தான் பிளேயர்ஸை மட்டும் போடுங்க. நான் வந்து ஓல்ட் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வச்சு இன்னொரு வீடியோ அப்புறமா போடுறேன். ஓகே guys, see you in the video and remember it, always be on top. Cheers.